Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ஒரு அரிசி பேக்கையும் காட்டன் ஷாலையும் கன்வெர்ட் பண்ணி very useful organizer எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து 10 kg ரைஸ் பேக். இது வந்து நான் எனக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலா நான் கட் பண்ணி எடுத்துக்க சைஸ் பார்க்கலாம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா லெந்த் வந்து 24 இன்ச் இருக்கு. இதை வந்து மூணா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் 5.5 இன்ச். நடுவில் வந்து இங்கே 13 இன்ச் இருக்குது. இந்த பக்கம் 5.5 இன்ச். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் சென்டர் பீஸை கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் 5.5 இன்ச்சில் தான் வந்து ஷீட் வந்து ஃபோல்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கமும் 5.5 இன்ச் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். அதனால தான் இதோட சைஸ் வந்து 24 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த சைஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அகலம் வந்து 19.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 19.5 இன்ச்சை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 5.5 இன்ச், நடுவில் 9.5 இன்ச், அகைன் கீழே வந்து 5.5 இன்ச். இதில் என்னென்னு பார்த்தோம்னா 4 சைடும் ஒரே அளவு நம்ம விட்டுருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஈவனாக இருக்கும் 4 சைடும். ஸோ உங்ககிட்ட இருக்க ஷீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி 4 சைடுக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டு சென்டரில் எந்த சைஸ் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு காட்டன் ஷால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப தின்னாக வேறு இருக்கும். அதனால் நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை திருப்பிட்டு இந்த ஷீட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஷீட்டை வந்து ப்ராப்பராக உள்ளே செட் பண்ணிட்டேன். இப்போ 4 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து இதுக்கு வந்து ஊசி நூலை வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா டபுளாக வந்து நூலை மடிச்சிட்டு ஊசி நூலில் ஸ்டிச் பண்ணலாம். பிகாஸ் இந்த 10 kg ரைஸ் பேக் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது ஊசி உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கையிலே ரெடி பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக கவரோடு சேர்த்து 4 ஓரத்தில் இன்னொரு ஒரு சின்ன ரைஸ் பேக்லேருந்து ஹேண்டில்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் அப்படியே கட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4 கார்னர்லேயும் 5.5 இன்ச் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி 4 கார்னர்லேயும் 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஷேப்புக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு டேர்ன் பண்ணி இந்த 2 லைனும் மீட் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக 5.5 இன்ச் இருக்கணும். ஸோ 2 லைனும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கையிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு கார்னரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. மற்ற 3 கார்னர்லேயும் இந்த மாதிரி கார்னரில் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை நார்மல் சூயிங் மிஷினில் இருக்கிற 16 சைஸ் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் மேபி நீடில் சம்டைம்ஸ் உடஞ்சிரும். இல்லைனா நார்மல் துணி ஸ்டிச் பண்ணும்போது சரியாக ஸ்டிச் ஆகாது. ஸோ நீங்கள் இதையும் வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபார் சேஃபர் சைட் நீங்கள் வந்து 18 சைஸ் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஊசி நூலில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஹேண்டில்ஸையும் சேர்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நல்லா ஸ்டடினஸ் கொடுக்கும். ஸோ இந்த சைடில் இருக்கிறத கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக இந்த ஆர்கனைசரை கையிலேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. பிகாஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை உள்பக்கம் அப்படி திருப்பிட்டேன். இது நம்ம 10 kg ரைஸ் பேக் யூஸ் பண்ணதுனால நல்லா இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். க்ராசரிஸ், புக்ஸ் வச்சுக்கலாம், இல்லை க்ளோத்ஸ் கூட நம்ம இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அழகாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தேவையில்லாதப்போ இந்த மாதிரி மடித்து நம்ம வச்சுட்டு தேவையானப்போ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேக்கில் என்னோடய ஜுவல் மேக்கிங் ஆக்சசரிஸ், டெய்லரிங் ஆக்சசரிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.